வெல்கம் பேக் டு ஆத்மா. மரணத்திற்கு பிறகு வாழும் மனிதனின் சூட்சும சக்தி. ஆவி, பேய், பிசாசுகள் இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட விவாதம் இன்றளவிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆவிகள் கோடங்கிகளுக்கு கட்டுப்படுமா என்ற விவாதமும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முடிவு தெரியவில்லை. வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களின் பேய், பிசாசு பற்றிய ஆய்வுகளில் முரண்பட்ட முடிவுகளே வருகிறதாம். மனிதனாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட குணம் இருக்கிறதோ அதே குணம்தான் பேய், பிசாசாக இருக்கும் பொழுது இருக்குமா? இது பலருடைய கேள்வி. மரணத்தை பொறுத்துதான் அது அமையும் என்று பொதுவான கருத்துக்களை வைக்கிறார்கள் அமானுஷ்ய உலகின் ஆய்வாளர்கள். அப்படியானால் ஆவியாய் அலையும் நல்ல குணம் கொண்ட நந்து பழிவாங்கும் குணத்தோடு அலைகின்றானே, எப்படி? பழிவாங்கும் குணம் அவனுக்குள் எப்படி வந்தது? தனக்கு நடந்த அநீதிக்கு பாடம் கற்பிக்கவா? வாருங்கள், ஆத்மாவில் விடை காண்போம். நந்தோட ஆவி நரேன் உடம்புல தான் இருக்கு. வர வைக்கிற அதுக்கு சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எது நடந்தாலும் மனச செதற விடாம கவனமா இருங்க. அணுவில் உகண்ட உயிரின் அச்சு விடிந்தால் தெரியும் கிழக்கு. கூட்டில் இருக்கு அதுவின் மூச்சு. யாகியே மாகியே காற்றில் கலந்திடுவாயே. பத்ரகாளி, சுத்ரகாளி, நீலி, பைரவி, வா வெளிய வா. இப்படி வா வா. இப்ப நீ என் கட்டுப்பாட்டுல இருக்க. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். இல்ல, இவங்களை நான் கொல்லணும். அது உன்னால முடியாது. நடக்கு.
முதல்ல ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சாமி. அருவமா இருக்கிற நந்துவோட ஆவி எப்ப வேணாலும் இந்த உடம்புக்குள்ள போயிடும். அதனால ஊர் எல்லைக்கு தூக்கிட்டு போய் இவனை எரிச்சிடுங்க. என்ன பயமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதை நான் செஞ்சிடறேன் சாமி. நான் இந்த ஆத்மாவை கொண்டு போய் மயானத்துல புதைச்சிடுறேன். அப்புறம் நிர்மலா, சொல்லுங்க சாமி. பிரம்மமூர்த்தம் முடியற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த விளக்கு அணையக்கூடாது. அது மட்டும் இல்லாம விடியிற வரைக்கும் எதுக்காகவும் நீ இந்த மந்திர வளையத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இதுதான் உன் உயிரை காப்பாற்றும். நீங்க 2 பேரும் காலையில வரப்போற சூரிய உதயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த துஷ்ட சக்தியாலையும் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒருவேளை நந்துவோட ஆவி திரும்பி வந்தா கூட அதாலையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றத நல்ல நினைவுல வச்சுக்கோங்க, புரியுதா? நான் மயானத்துக்கு போறேன். ராஜதுர, முக்கியமா ஒரு விஷயம். சொல்லுங்க. இவனை எரிக்கும் போது இவன் எரியறத நீ பார்க்க கூடாது. உடனே திரும்பி பார்க்காம வந்துடணும். அதுக்கப்புறம் நீயும் வந்து இந்த மந்திர வளையத்துக்குள்ள உட்காரணும். விடியிற வரைக்கும் நீங்க 2 பேருமே எழுந்திருக்க கூடாது. கிளம்பு. நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல வக்கீல் இறந்து போனதும் நாகலட்சுமி இறந்து போனதும் கொலை இல்ல, அது தற்செயலான மரணங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு உறுத்தலா இருக்கு. என்ன சார்? காணாம போன நரேன் இது வரைக்கும் என்ன ஆனான்னு தெரியல. 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நந்துவுக்கும் இந்த நரேனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த ஆவி பேய் மேலாம் நம்பிக்கை இருக்கா? எது கேக்குறீங்க சார்? சொல்லுங்க சார். நான் கடவுளே நம்புறது இல்ல, ஆவி பேயெல்லாம் எப்படி நம்ப முடியும்? சார், உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் சார், ஆனா நான் நம்புறேன் சார். அந்த ஜமீன் வீட்டுல ஏதோ மர்மம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார். நந்தி இறந்ததும் 1 வருஷமா அந்த பங்களா பூட்டி தான் இருந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பங்களாவுக்கு மறுபடியும் குடி வந்திருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப அந்த கோடாங்கி சித்தன் எங்க?
ஆவியை அடைத்த குடுவையை மண்ணில் புதைத்தாகிவிட்டது. ஆனால் வெளிவர வேண்டிய மர்மங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஏன்? ராஜதுரை தூக்கிச் சென்றது நரேன் என்ற வேறொரு நபர் என்று தெரிந்தும் கோடங்கி சித்தர் ஏன் எரிக்கச் சொன்னார்? நந்துவின் ஆவியை மண்ணில் புதைத்த பின்னும் கோடங்கி சித்தர் அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஜமீன் குடும்பத்தில் நடந்திருக்கும் 2 கொலைகளும் எப்போது வெளிச்சத்திற்கு வரும்? ஊருக்கு போகாமல் வழி மீது விழிவைத்து நரேனுக்காக காத்திருக்கும் நரேனின் நண்பர்களுக்கு எப்போது நல்ல செய்தி வரும்? ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் நரேன் திரும்பி வரலாம். அப்படி ஏதாவது அதிசயம் நடக்குமா? அரூப சக்தியாக இருந்தாலும் அவைகள் பூனைகளின் கண்களுக்கு மட்டும் புலப்படுமா? உங்கள் வீட்டு பூனை வெகு நேரமாக அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தால் அது ஏதோ ஆவியை பார்த்து கொண்டிருக்கும் என்கிறார்கள். மனிதர்கள் ஆவிகளை பேய்களை பார்க்க முடியுமா என்றால் வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் பேய் பிசாசுகள் தங்களுக்கு நெருக்கமானவர்களை, தன் சாவுக்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிக்காட்ட முயற்சிக்கும் என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. அப்படியானால் இங்கு நந்து தன் சாவுக்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே தன் ரூப வடிவத்தை காட்டி மரண பயத்தை காட்டுகிறான். பிறகு மரணத்தையே காட்டுகிறான். நந்துவின் மீடியமான நரேன், அவனது நிலை என்ன? பார்க்கலாம். சார் அவர்தான் சார். ஸ்டாப். ஆமா, நீங்க தான் கோடாங்கி சித்தனா? நான் கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. ஓகே? உங்ககிட்ட விசாரணை பண்ணணும். என்ன விசாரணை? ஜமீன் வீட்டில் இறந்து போன அந்த நந்துவோட கேஸை பத்தி. சமீப காலமா அந்த வீடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டு வராங்க. முதல்ல நந்துவோட அப்பா இறந்து போனாரு. அதுக்கப்புறம் நந்து, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி லாயர், இப்போ நந்துவோட சித்தி, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டோட நெருங்கிய தொடர்பு உள்ளவர் நீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க சார். தலைமுறையா எங்க வம்சம் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் வந்ததில்லை. நீங்க யாரையோ நினைச்சு என்ன விசாரிக்கிறீங்க? இவனை எரிக்கும் போது இவன் எரியறத நீ பார்க்க கூடாது. நரேன் ஒரு பையன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கான். அவன் காணாம போயிட்டான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதோட அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறது நீங்க தான். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா சொல்லணும்.
பலி வாங்காம விட மாட்டேன். ஏ நிர்மலா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? என்ன? சுத்தி இருக்கிற இந்த தீபத்துக்கு நடுவுல அப்படியே நீ தேவதை மாதிரி இருக்கு. அது கிடக்கட்டும், போன வேலை என்னாச்சு? நந்துவும் காலி, நரேனும் காலி. அவனை புதைச்சாச்சு, இவனை எரிச்சாச்சு. சரி, இங்க வந்து உட்காருங்க. பூஜை நல்லபடியா முடியட்டும். என்னால முடியாது. ஹாப்பியா ஐயா சரக்கடிக்க போறேன். சொன்னா கேளு. கொடங்கி சித்தர் சொல்லிருக்காருல, வா வந்து உட்காரு. ஹே, இனிமே நமக்கு என்ன பயம்? விடிகிற வரைக்கெல்லாம் என்னாலலாம் உட்கார முடியாது. ஆளை விடு சாமி, நான் போறேன். ஆணவம் தலைக்கேறிவிட்டால் போதையும் தலைக்கேற வேண்டும் என்று நினைப்பது விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அதுதான். கோடங்கியின் மந்திர சக்தியை நிர்மலா நம்புகிறாள். காரணம் உயிர் பயம், வாழ வேண்டும் என்ற ஆசை, சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை. எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. அடுத்து சலிக்க சலிக்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதுதான். நிர்மலா மனதில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது. போதையில் ராஜதுரை நிர்மலாவிடம் தவறாக நடந்து கொள்வானோ? நிர்மலா அமர்ந்திருப்பது மந்திர வட்டமா அல்லது மரண வட்டமா? அவை அமானுஷங்களை அழிக்கும் சக்தி கொண்டதா? மாய சக்திகளின் உக்கிரத்தால் நந்துவின் ஆவி மீண்டும் ஆவேசத்துடன் கிளம்பிவிட்டது. போலீஸ் விசாரணை ஒருபுறம் இருக்க, 2 கொலைகளும் ஒரு ஆவியின் சீற்றத்தால் நடந்தது என்றால் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியே உண்மை தெரிந்தாலும் அதை காவல்துறை வெளியே சொல்லுமா? மக்கள்தான் நம்புவார்களா? நந்துவின் தலையெழுத்தை மாற்றியவர்களின் தலையெழுத்தை மாற்ற முன்பை விட வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் நந்து. மந்திர சக்தியின் உக்கிரம் நந்துவின் செயல்பாட்டை நிலைகுலைய செய்துவிடுமா? முன்பை விட வேகமாக கோடங்கி சித்தர் மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தனது சக்தியை உருவேற்றிக் கொண்டிருந்தார். வாருங்கள், ஆத்மாவிற்கு போகலாம். இது ஆத்மா. என்ன மாமா, சைட் டிஷ் இல்லாம சரக்கு அடிக்காத மாமா. குடல் வெந்து செத்துருவேன். நீ எப்படி உயிரோட? நீ கேக்குறது அதிர்ச்சியா இருக்கா இல்ல ஆச்சரியமா இருக்கா?
விதியோட தலையெழுத்த நீ மாத்தலான்னு பார்த்த. இப்ப அந்த விதி உன் தலையெழுத்த மாத்த போகுது. நந்து என்ன ஒண்ணும் பண்ணிடுறாரு நந்து. நந்து வேணாம். என்ன மாமா பயத்துல வேர்க்குதா? எனக்கு நெருப்பு வச்ச உனக்கு ஐஸ் வைக்கவா? குளுகுளுன்னு சாவு. நந்து என்ன நிர்மலா, எப்படி இருக்க? நீ 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 எப்படி திரும்ப வந்த? விதி வழிதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் நிலை பொறுத்தே இன்பமும் துன்பமும். ராஜதுரையின் அறைக்கதவு மூடிக்கொண்டு விட்டது. இனி ராஜதுரை வெளியே வருவானா? கோடங்கி சித்தரால் ராஜதுரைக்கு விமோச்சனம் பிறக்குமா? நிர்மலா நந்துவின் ரூப வடிவத்தைக் கண்டு மீண்டும் அதிர்ச்சி அடைகிறாள். எரித்துக் கொள்ள தூக்கிச் செல்லப்பட்டவன் எப்படி உயிரோடு வந்தான்? நிர்மலாவிற்கு மந்திர வட்டத்துக்குள் இருப்பது ஒரு பாதுகாப்பாக இருந்தது. நந்து தன்னை நெருங்க வரமாட்டான் என்ற நம்பிக்கையோடு இருந்தாள். நந்துவும் நம்பிக்கையோடு தனது இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு தயாரானான். ஆனால் கோடங்கி சித்தரின் மந்திர சக்தியை எப்படி முறியடிப்பது? எல்லாவற்றிற்கும் முடிவு நாளை. இது ஆத்மா.